கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் இந்த தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்து வந்த காலங்கள், கடந்து வந்த நாட்கள், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பாடுகள், என்ன செய்வதென்று சொல்லி தெரியாத பலவிதமான சூழ்நிலைகள் என்றாலும் தேவன் நம்மை இந்த நிமிஷம் வரைக்கும் மிகவும் அழகாக கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவருக்கு தினமும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வேத வாக்கியம் சொல்கிறது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. உண்மையாகவே காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த காலங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுபவமாக கொடுத்து நம்மை கரம் பிடித்து நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க, உண்மையாகவே சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, மேலான காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அற்ப காலத்துல மூண்ட கோபத்தை நிமித்தம் கர்த்தர் ஒருவேளை நம்ம மேல கொஞ்சம் பகையா இருந்தது போல தெரியலாம். ஆனாலும் தேவன் நம்ம என்றென்றைக்கும் கோபம் கொள்ளுகிற தேவன் அல்ல. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நடத்துவார். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 33வது வசனம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 33வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நம்மை சுற்றிலும் அநேகர் நெருக்குவதை பார்க்கிறோம். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய படைகளை திரட்டி வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் அடிமைகளாக பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் அடிமையாக கொண்டு போனது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவர்களை மிகவும் ஒடுக்கினார்கள், நெருக்கினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடுவதையும், தேவனுடைய மனுஷர் தேவ சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கேட்டும் கேளாதவரை போல தங்கள் சுய இஷ்டத்தின்படியே நடந்தார்கள். அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தவில்லை, தேவனுக்கு முன்பாக தங்களை நிறுத்தவில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தன் சுய இஷ்டத்தின்படியே, சுய இச்சையின்படியே வாழுகிறவர்களாக இருந்தார்கள். அப்படி தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த தமது ஜனமாகிய இஸ்ரவேலை, யூதாவை கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், ஒடுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களிலே நாமும் அப்படிதான் ஒடுக்கப்படுகிறோம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு சரியாக செவி கொடுக்காததினாலே. அதினதின்
காலத்திலே அதனதின் காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக செய்யாததின் நிமித்தம் குறிக்கப்பட்ட நாளிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாத நிமித்தம் நாம் ஒடுக்கப்படுகிறோம். குறிக்கப்பட்ட நாட்களுக்கு பின்பும் ஒடுக்கப்படுகிறோம். குறிக்கப்பட்ட காலங்களுக்கு பின்பும் அந்த நெருக்கங்கள் முடிந்து போய் நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டிய நாட்களிலே வாழாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இன்றைக்கும் நாம் நெருக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அது அற்புதமானது, ஆச்சரியமானது. கர்த்தர் சும்மா அப்படியே விட்டுற மாட்டார், அப்படியே விட மாட்டார். கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அதுல ஒரு சித்தம் இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். பாருங்கள், இப்படிதான் தங்கள் வாழ்க்கையிலே கைவிடப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்துக்கு மேல நெருக்கம். தப்பிச்சிட்டோம், விடுதலை வந்துருச்சு, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நினைக்கும் பொழுது மேலும் மேலும் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்களை மிகவும் நெருக்கினான். அவன் அதிகாரிகள் நெருக்கினார்கள். மனம் துவண்டு போயிருக்கிற இந்த வேளையிலே, மனம் துவண்டு போயிருக்கிற உங்களுடைய இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். உண்மையிலே உண்மையிலே எவர்கள் உங்களை நெருக்கினார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சரியான நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க, உண்மையிலே சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் நமக்கு வருகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. இடைவிடாமல் அவர்கள் நம்மை ஒடுக்கினார்கள். விட்டு விட மாட்டோம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் பாதையை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நெருக்குகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவங்களுக்கு விரோதமா திரும்ப திரும்ப செய்வினைகளை வைத்துக்கொண்டே இருப்பார்கள், ஏவல்களை வைத்துக்கொண்டே இருப்பார்கள், வெள்ளி சூனியங்களை வைத்துக்கொண்டே இருப்பார்கள், பலவிதமான பிசாசுகளை ஏவி ஏவி அவளை நெருக்குவார்கள். இல்லை என்றால் அவங்க வாழ்க்கையிலே அவங்க கூட இருந்துகிட்டே தந்திரமாய் சில காரியங்களை பேசி 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 அவங்க ஜீவியத்தை அவர்கள் மாற்றுவார்கள். அவங்க வளர முடியாத அளவுக்கு அப்படி ஒடுக்குவார்கள். கலங்காதீங்க, இந்த நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யப்படுறார். ஒருவேளை உங்களை ஒடுக்கினவர்கள் இந்த நேபுகாத்நேச்சாரை போல, இந்த பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை போல உயர்ந்த ஸ்தானத்துல வாழுகிறவளா இருக்கலாம். ஏன்னா இங்க வசனம் ஒரு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். நல்லா கவனிச்சுக்கோங்க, பாபிலோன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பொற்பாத்திரம் என்று சொல்லி எரேமியா 51:7 ஆரம்ப பகுதியிலே வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய கரத்திலே பொற்பாத்திரமா இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை ஒடுக்கலாம், நெருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள், தேவனை நாங்கள் தேடுறவங்க, தேவனை தொழுது கொள்றவங்க, தேவநாமத்தை மையப்படுத்துவங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க கூட உங்களை நெருக்கலாம். தேவனுக்கு மிகவும் பிரியமானவங்க சொல்லக்கூடிய பிரியமானவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க கூட உங்களை நெருக்கலாம். ஆனா கலங்காதீங்க, கலங்காதீங்க. உங்களை நெருக்குகிறவர்கள் உங்களை விட வல்லவர்களாக இருக்கலாம், தந்திரமானவர்களாக இருக்கலாம், சம யோகித புத்தி உடையவர்களாக இருக்கலாம். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி உங்க ஜீவியத்துல உங்களை அவர்கள் நெருக்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. அவர்கள் கர்த்தருடைய கரத்திலே ஒரு பொறுப்பாத்திரமாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உண்மையிலே உண்மையிலே எல்லாவற்றுக்கும் காலமும் நேரமும் சமயமும் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம் இருந்தால் பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு. அதே போல உங்களை தேவன் ஒப்பு கொடுத்ததற்கு ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் அதை விட உங்களை மீட்டு எடுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு.
உங்களை விடுவிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுதந்திரவாளிகளாக தேசத்திலே சுதந்திரமாய் திரிய பண்ணுவதற்கும் காலம் உண்டு. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலையில பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமா, சத்துவம் இல்லாத நம்மை தேவன் சத்துவப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் அந்த நெருக்கத்தை விட்டு வெளியே வர முடியல, ஐயோ இவங்களாம் நெருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க திகைக்கலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம எப்படி யோசிப்போம், இவங்களாம் எப்படி ஜெபம் பண்றவங்க, எப்படி வேதம் வாசிக்க, எப்படி உபதேசிக்கிறாங்க, எப்படி ஊழியறாங்க நினைக்கலாம். அவங்க மூலமா கூட உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் கட்டுக்களாக உட்கார்ந்துருக்கும். அது உங்களை நெருக்கம் உங்களுக்கு தெரியாது. அந்த நெருக்கங்கள் இருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை எளிப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம உலகத்துல இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு வழக்காட போனோம்னா வாய்தா மேல போட்டு 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 நாட்களை தள்ளி 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 வருஷங்களை தள்ளி ஒருவேளை நம்ம மறிச்சு நமக்கு பின்னாடி நம்ம சந்ததி கோர்ட்ல நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது உலகம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்க வாழ்க்கையில உங்க வழக்கை விசாரிப்பேன், வழக்கை நடத்துவேன் என்று சொல்லிட்டார்னா அந்த வழக்கை நடத்துவார். அது எப்பேற்பட்ட நபராய் இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாபிலோனை போல பொறுப்பாத்திரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க வழக்கை நடத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாய் உங்கள் வழக்கை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். உங்களை விட மாட்டார், உங்களை விடவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, உங்க காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார், நிச்சயமா செய்வார். தேவன் சொன்னது சொன்னதே, அதுல எந்த மாற்றமும் வராது. அப்ப இன்னைக்கு அழகா சொல்றார் அவரு, தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் கர்த்தர் நம்முடைய வழக்கை எடுத்து நடத்துவார். எந்தெந்த காரியங்களை நீங்க முடியல, நடக்கல, செயல்படல, இது இல்லை அது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா, இதுக்கெல்லாம் ஒரு நீதி வராதா, விசாரிக்க யாருமே இல்லையா, கேட்க யாருமே இல்லையா, இல்லை எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு பேச யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? இங்கதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழக்கை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எதுக்கு இந்த வழக்கு நடத்துவார்னா, இங்க முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் நெருக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் நாமும் இளைப்பாறுதலை பெறும்படி. தேவ சமூகத்தில் கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்பது என்ன? நல்ல கடினமா உழைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி காலார அமைதியா படுத்திருப்பது, அப்படி மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்பது. இளைப்பாறுதல் என்பது என்ன? அதுதான். கடினமா நம்ம உழைச்சிட்டோம், கடினமா நம்ம ஓடிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா, ரிலாக்ஸா இருந்தா நல்லா இருக்குமே நினைப்போம்ல. அப்படி நம்மை தேவன் இளைப்பாற பண்ணுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் நம்மை இளைப்பாற பண்ணுவார். அப்போ ஒரு சும்மாலாம் கர்த்தருக்கு சும்மா வழக்க விசாரிக்க நடத்துறதுக்கு வர மாட்டார். கர்த்தர் நடத்த வந்தா கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல். நமக்கு ஒரு ரெஸ்ட், நல்ல ஒரு சமாதானத்தை, நல்ல ஒரு அந்த டைமுக்கு ஏற்ற, அதாவது நம்ம ஓடின ஓட்டத்துல நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை நமக்கு கொடுத்து நம்ம அப்படியே ரிலாக்ஸா, அப்பா இந்த பிரச்சனை தீர்ந்துட்டு, இந்த உபத்திரவம் தீர்ந்துட்டு, இந்த பாடு தீர்ந்துட்டு, இந்த நெருக்கம் மாறி போயிடுச்சு, கர்த்தரனை காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம மனதை நமக்கு நாமே தேற்றி கொண்டு அமைதியா இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா உங்க வழக்காட நடத்துறாருங்கிறதுக்காக உங்ககிட்ட பணத்தை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்கிற ஒரு கர்த்தர் கிடையாது. அவர் வழக்கை எடுத்துட்டாலே உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும்.
ஆமா, எந்த எந்த காரியத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையோ, எந்தெந்த காரியங்கள்ல உங்க மனம் வேதனையோடு கூட இருக்குதோ, அந்தந்த காரியங்கள்ல நீங்க நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாய் தேவன் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். நல்ல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்க இருதயம் அப்படியே துவண்டு போன காரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டு வந்து உங்க இருதயத்துக்கு ஆறுதலை கொடுப்பார். அடுத்து அங்கே வசனம் தெளிவா சொல்லுது, உங்களை ஒடுக்கினவர்களுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பை உண்டு பண்ணுவார். தத்தளிப்பை உண்டு பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நன்மை எதிர்பார்ப்பாங்க, ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பாங்க. ஏப்பா, இது வரைக்கும் நாம் அடிமைகளாக இவங்களை வச்சிருந்தோம், இன்னும் இவங்க நமக்கு அடிமையா இருந்தா நலமா இருக்கும்னு சொல்லி அவங்க அதை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை தத்தளிக்க பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன பண்ணுவாரு? அவர்களை தத்தளிக்க பண்ணுவார். இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, வசனத்துல வாசிக்கிறோம்ல, அவர்கள் தேவன் எங்கேப்பா, அவர் தேவன் எங்க, அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஆமா, கூடுங்க, சத்தம் போட்டு கூப்பிடுங்க, வந்தா பார்ப்போம், உங்களை யார் எப்படி காப்பாத்துறா பார்ப்போம், அப்படிலாம் பேசுறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில, அப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில தேவன் அவரே ஒரு நெருக்கத்தை, ஒரு உபத்திரவத்தை அனுப்பி அவங்கள தத்தளிக்க வைப்பார். எப்படி? இப்போ ஒரு திடீர்னு ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியாதி பலவீனத்துக்கு சொல்யூஷன் தெரியாம பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வியாதி பலவீனத்துக்கு ஒரு சொல்யூஷன் தெரியாம, அதாவது வியாதி இருக்கும், அந்த வியாதியிலிருந்து சுகமாவதற்கு அல்லது விடுதலை பெறுவதற்கு அவங்களுக்கு வழி தெரியாது, திகைப்பார்கள், சரியான ஆலோசனை கிடைக்காது. அதே மாதிரி கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மை ஒடுக்குகிற ஜனங்களுக்கு செய்வார். ஆமா, நிறைய பேர் சிலர் நினைக்கிறாங்க, பொறாம கொண்டு நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய மேன்மையை பார்த்து பொறாம கொண்டு நமக்கு விரோதமா எழுந்து சில காரியங்களை செஞ்சு நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை வருகிற நாட்களிலே விசாரிக்கும்படி அந்த வழக்கை கொண்டு விசாரித்து அந்த விசாரணைக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது, உங்களை அழிக்க நினைத்த கூட்டத்தார், உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை ஒடுக்கின ஜனங்கள், அதிகாரியா இருக்கலாம், தலைவனா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம், எனி பர்சன், எந்த சொந்த பந்தம், பெத்தவங்க, வளர்த்தவங்க, யாராவும் இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை இந்த வசனத்தின்படி என்ன பண்ணுவார்னா தத்தளிக்க பண்ணுவார். எந்த ஒரு நெருக்கத்துக்கும் அவங்களுக்கு பதில் கிடைக்காது, எந்த ஒரு உபத்திரவத்துக்கும் அவங்களுக்கு பதில் கிடைக்காது, அவங்க அனுபவிக்க போற பாடுகளுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான விடுதலை கிடைக்காது. மேலும் மேலும் நெருக்கப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், உபத்திரவப்படுவார்கள், தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க பாருங்க, பைபிள்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள கடந்து போகும்படி நடத்திட்டு போறாரு. பின்னாடியே பார்வோன் நினைக்குது, அவனே போயிட்டா நம்ம போக முடியாதா, அவனே இந்த நெருக்கத்தை கடந்துட்டா நம்ம கடந்து போயிட முடியாதா, இந்த சின்ன பைய இவனே இந்த பிரச்சனையை ஜெயிச்சிட்டான் அப்படி நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா துணிந்து உள்ள இறங்குனாங்க. ஆனா கர்த்தர் அங்க வழக்காடுகிறார். நீ ஏன் ஜனத்தையா பின்தொடருகிற, நீ ஏன் ஜனத்தையா அழிக்க நினைக்கிறேன்னு சொல்லி அவர் வழக்காடுகிறார். அந்த வழக்கு என்ன நடக்குது? கர்த்தர் மீண்டும் அந்த மண்ணு வெட்டாந்தரை இருந்த ஸ்தலத்தை சகதியாக்குறார், சேராக்குகிறார். அவங்களுடைய ரதங்களுடைய உருளைகளை கலந்து போக பண்ணுகிறார், கலங்கடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, எதிரிகளை கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார், உங்க வாழ்க்கையில் நல்ல இளைப்பாறுதலை தருவார்.
இளைத்து போனேன் என்பதில்லை, இளைப்பாறுதல், நல்ல ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, நிம்மதியான உறக்கம் தேவன் தருவார். ஆனா எதிராளிகளுக்கு இனி அப்படி அல்ல, தத்தளிப்பு அவர்களுக்கு உண்டாகும். தேவனே இதை செய்வார், மனுஷன் அல்ல, தேவனே இதை செய்வார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்றதுக்கு அவங்களுக்கு வழியே இருக்காது. நீங்க தேவனுடைய கோபத்தை குறித்து நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பஞ்சத்தை அனுப்புகிறார், பட்டயத்தை அனுப்புகிறார், கொள்ளை நோய் அனுப்புகிறார். ஆமா, தேவன் அப்படிப்பட்டவர் தான். அவர் சாதாரணமானவர் கிடையவே கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல நமக்காக வழக்காட நினைச்சிட்டாருன்னா, நமக்கு முன்பாக எழுந்து நின்று தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை அழிச்ச, அல்லது உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை அழிச்ச, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை அழிச்ச, ஊழிய பாதைகள், கையின் பிரயாசங்கள், தொழில்களை அழிச்ச ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் தத்தளிப்பை கட்டளையிடுவார். ஆமா, சும்மா மாய்மலமா கிறிஸ்தவங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த போரையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கியா, உனக்கு அதே தத்தளிப்பு தான் நடக்கும். கவனமா இருந்துக்கணும், மனம் திரும்பிடுங்க. மாய்மலமான கிறிஸ்தவனை சும்மா ஆலயத்துக்கு போறேன், பைபிள் தூக்கிட்டு போறேன், முழங்கால போடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், மாய்மலமா இருக்கிறியா, உனக்கு அதான் நிலைமை. அப்போ என்ன தேவை? மனம் திரும்புதல் தேவை. தெய்வ சமூகத்தில் அதற்காக நில்லுங்க, கர்த்தர் நடத்துவார். அப்போ நீங்க வசனத்தின்படி தேவன் வழக்காடும் போது தத்தளிப்பு உண்டாகும். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 45வது 46வது வசனத்தை வாசிப்பென்று சொன்னால், எரேமியா 50ஆம் அதிகாரம் 45, 46 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாய் யோசித்த ஆலோசனையும் அவர் கல்தேய தேசத்துக்கு விரோதமாய் நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்தெழுப்பார்கள், மெய்யாகவே அவள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே செய்வார். அது எப்படி? கர்த்தர் ஆலோசனை பண்ணிட்டாராம், பாபிலோனை அழிச்சிடணும், உங்க எதிரியை கர்த்தர் அழிக்கணும் திட்டமிட்டுட்டாரா, அழிச்சிருவார். அந்த ஆலோசனை நிறைவேறும். எப்படி? சாதாரணமான ஒரு சிறிய கூட்டம் அவங்கள பிடித்து அவங்கள பாழாக்குவார்கள். பாபிலோன் பயங்கரமான ராஜ்யபாரம் உடையவன். ஆனா அவனுக்கு விரோதமா கர்த்தர் ஒரு சிறிய துரும்பை தான் அனுப்பார். சின்ன கூட்டத்தை அனுப்பி அவளை முற்றிலும் அழித்து விடுவார். உங்களுக்கு விரோதமா எழுந்து நிற்கிற கூட்டத்தார் திரளா இருக்கலாம், பயங்கர பலத்தவர்களா இருக்கலாம், ஓங்கிய புயங்கள் இருக்கலாம், என்னமும் இருக்கட்டும், கர்த்தர் உங்க வழக்கை வழக்காட அவர் விசாரணைக்கு கொண்டு வந்துட்டார். அந்த விசாரணைக்கு வந்துட்டாலே கர்த்தர் செய்ய போகிற காரியம், உங்கள் விரோதமா எழுந்து நிற்கிற கூட்டத்தாருடைய வாழ்க்கையில மரணம், கூட்டத்தாருடைய வாழ்க்கையில அழிவு நடக்கும். திகில் என்பது அதுதான். நல்லா தானே இருந்தாரு, நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே இப்படி போச்சு, அப்படிலாம் மற்றவங்க அவங்கள பார்த்து பேசத்தக்கதான ஒரு சடுதியான திகில் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அப்படிதான், கர்த்தர் அப்படிதான். அன்பா இருக்கிற வரைக்கும் அவர் அன்பின் தேவன். அவருடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவள் தான் முடிஞ்சிருச்சு. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கிட்டாருன்னா, அவருக்கு பிள்ளைங்களுக்கு விரோதமா நிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம வைக்கிற வசனம் சொல்றது, அவங்க அழிவுனால பூமி அதிருமா, முழு பூமியில உள்ள அத்தனை பேருக்கும் பயம் உண்டாகும், கலக்கம் உண்டாகும். ஆமா, தேவனுடைய அட்டி அப்படிதான் இருக்கும். தேவன் வழக்காட நினைச்சிட்டாருங்க உங்களுக்காக. அந்த வழக்குல உங்க எதிராளிகளுடைய வாழ்க்கையில பூமி அதிரத்தக்கதானே அழிவு வரப்போதுங்க. அது மறுபடியும் சொல்றேன், இரக்கத்தின் தேவன் தான், அன்பின் தேவன் தான். ஆனா அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன், தெரிஞ்சுக்கோங்க. விட மாட்டார். விரோதமா அவங்களுக்கு ரொம்ப ஜெபம் பண்றாங்களா, பண்ணிட்டு போட்டு, முழங்கால முடக்கிறாங்களா, முடக்கிட்டு போட்டு, விரோதமா எழும்பி தந்திரமா உங்க வாழ்க்கை அழிக்கிறாங்களா, அழிச்சிட்டு போட்டு, விரோதமா எழும்பி உங்களுக்கு விரோதமா பல காரியங்கள் செய்யறாங்களா, செஞ்சிருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில முடிவு வரப்போகுதுங்க. கர்த்தர் முடிவை கொடுக்க போறார். அந்த அழிவு பூமி அதிரத்தக்கதாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமானது அல்ல. அதே அதிகாரத்துல நீங்க 53வது மன்னிக்கணும், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால்,
வாசிக்கிறேன் கேளுங்க. 51ஆம் அதிகாரம் 53வது வசனம். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும், அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும், அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் வானபரியந்தம் தங்களை உயர்த்தி வைத்திருந்தாலும் சரி, வானபரியந்தம் அவ்வளோ உயரத்துல மேன்மையா இருந்தாலும் சரி, தன்னுடைய அரணை சுத்தி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை சுத்தி நான் எனக்கு பாதுகாப்பு வளையத்தை வச்சிருக்கேன், பாதுகாப்பு கட்டை போட்டிருக்கேன், பாதுகாப்பு மந்திர கட்டை வச்சிருக்கேன், பேய பிசாசு நான் பாதுகாப்பு வச்சிருக்கேன், என்னை ஒருத்தனும் தொட முடியாது அப்படின்னு ஒரு பெரிய அரணை வச்சிருப்பாங்களே, அப்படியே அவங்க இருந்தாலும் சரி, இங்க வசனம் சொல்லுது, பாழாக்குகிறவர்களை கர்த்தர் அவரிடத்திலிருந்து அனுப்புவார். ஆமா, பாழாக்குகிறவர்கள் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் வருவார்கள். வசனம் சொல்லுதுங்க, வசனம் சொல்லுது. நீங்க ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா இருப்பீங்கன்னு சொன்னா மனம் திரும்பிருங்க. நம்ம பொய்யான கிறிஸ்தவங்களை குறிச்சு நாங்க இது பண்ண வரல. உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷன். சாதாரண பேசுமே, நீங்க கர்த்தருக்கு பயப்பட விட்டுருங்க. இந்த உலக வாழ்க்கையிலேயே எந்த மதத்தாரா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், அவங்ககிட்ட உண்மை இருக்குமானால், அந்த உண்மையான மனுஷனுக்கு விரோதமாய், மனுஷிக்கு விரோதமாய் யாரு போராடினாலும் சரி, எவர்கள் போராடினாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில அந்த உண்மையின் நிமித்தம் அந்த உண்மைக்கு விரோதமா எழும்பின கூட்டத்தாரை நெருக்கத்துக்குள்ள அனுப்புவார். ஆமா, நீங்க பிராக்டிகல் யோசிச்சு பாருங்க. நல்லவனுக்கு விரோதமா எழுந்து இந்த உலகத்துல யார் எதையும் சாதிக்கவே முடியாது. அவங்க நினைக்கலாம் நம்ம எழுந்துட்டோம், நம்ம சாதிச்சுட்டோம் நினைக்கலாம். ஆஹா, இல்ல. உண்மைக்கு விரோதமா நீங்க உண்மைதான் என்னாலும் ஜெயிக்கும். பொய் ஒரு நாளும் ஜெயிக்க, பார்க்க போய் ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனா உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க உண்மையிலே சகோதர சகோதரி நல்லா நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க எந்த மதத்திலும் இருங்க, எந்த ஜாதியில இருங்க, உண்மை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா தேவன் சரியான பதிலை கொடுப்பார். அந்த பதில் எப்படி இருக்கும்? எதிராளியை தேவன் பழி வாங்குவார். இங்க அப்படிதான் இருக்குது. எதிராளியை தேவன் என்ன பண்ணுவாரு? பழி வாங்குவார், பாழாக்குவார். அவளை நிலங்கள் அழிச்சிருவாரு, அவனுடைய கையின் பிரயாசங்கள் அழிச்சிருவார், அவன் மேன்மையை அழிச்சிருவாரு, கனத்தை எல்லாத்தையும் அழித்து விடுவார். ஒன்னும் அவனுக்கு தங்காது, ஒன்னும் அவனுக்கு தங்காது. முற்றிலும் அழிவுதான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோர்ந்து போகாதீங்க, உண்மையா இருங்க. உண்மை அதுதான். கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருங்க, அப்பதான் கர்த்தர் யுத்தம் பண்ண. சும்மாலாம் நீங்க நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் சொல்றதுனால கர்த்தரும் யுத்தம் பண்ண மாட்டாரு, வழக்காட மாட்டாரு. தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், அப்பதான் வழக்காடுவாரு. அவருடைய வழக்காடுதல் வரும் பொழுதுதான் அங்க பால்கடிப்பு வரும். நீங்க அதே 51ஆம் அதிகாரம் எரேமியா 51, 55 வாசிக்கும் பொழுது கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள பெரிய சத்தத்தை ஒளிய பண்ணுவார். அவருடைய அலைகள் திரளான தண்ணீரை போல இறையும், அவருடைய சத்தம் அமளியாயிருக்கும். ஆமா, பாழாக்குவார். சத்தத்தை, அவங்களுடைய கூக்குரலை, அவங்களுடைய நாங்கிற ஆணவத்தை, நாதான் என்ன மிஞ்சி ஒருத்தனை ஒன்னும் பண்ண முடியாது, நாதான் அப்படின்னு சொல்றவங்க எல்லா ஆணவத்தை கொட்டகத்தை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமா, அவங்க கொக்கரிப்பை அழித்து போடுவார். நிச்சயமா விட மாட்டார். அந்த கொக்கரிப்பை தேவன் அழிப்பார். அவங்க எந்த அளவுக்கு கொக்கரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில விரோதமா எழுந்து நின்று அவர்களை அழிப்பார். வசனம் அப்படி சொல்லுது. அவருடைய சத்தம் ஒளிந்து போகும். எங்க இருக்கானே இடம் தெரியாம போயிருவான், இடம் தெரியாம போயிருவான். எப்ப இங்க ஒருத்தன் இருந்தானே அவனுங்க தெரியாதுங்க, எங்க போனான்னு தெரியலங்க, தானே பெருசா பேசுறானே தெரியாது, இடம் தெரியாம அழித்து விடுவார். விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டார். ஆமா, நிறைய பேர் நினைக்கிறாங்க சிறுமையானவங்களை ஒடுக்கிட்டோம், நெருக்கிட்டோம், தப்பிச்சுக்கலாம், முடியாது. அவர்கள் தேவன் சும்மா இருப்பதில்லை. அவர் பழி வாங்குவார். பழி வாங்குகிற நாள்ல, விசாரிக்கிற நாள்ல அதை எடுத்து நின்று நாதான் சொல்லி கொக்கரிச்சு அத்தனையுடைய இறைச்சலை கர்த்தர் ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவார். அப்படியே அமைதியாக்கிடுவார். ஒன்னும் பண்ண முடியாது. பயப்படாதீங்க. விரோதமா எவ்வளவு பேர் எளிமைதான் கலங்காதீங்க. அவருக்கு முடிவு வந்துருச்சு, அவங்க காரியத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே 51ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாபிலோனுக்கு கல்தேர் தேசத்தின் சகல குடிகளுக்கும்
பாபிலோனுக்கும் கல்தேர் தேசம் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவருடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. சியோன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜனம், உண்மையான ஜனங்கள், உண்மையான ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவங்க. அது கர்த்தருடைய பிள்ளையா இருங்க, இல்லாம இருங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் பழி வாங்கியே தீருவார். வசனம் சொல்லுதுங்க, வசனம் சொல்லுது பழி வாங்குவார். தேவனுடைய பழி வாங்குதல் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. எழுந்திருக்கவே முடியாது, பலன் கொள்ள முடியாது, திடன் கொள்ள முடியாது, தங்களை தைரியப்படுத்திக் கொள்ள முடியாது. நம்ம சாதித்தான் நினைச்சவங்க ஒன்னும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஒடுக்குகிறவர்கள் ஒடுங்கி போவார்கள். எந்த அளவுக்கு உங்களை ஒடுக்கினார்களோ, உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே அனுபவம் வசனம் சொல்லுது. உங்க சீயோனுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு அதே தான் பாபிலோனுக்கு செய்யப்படும். திரும்ப உங்களுக்கு என்ன செய்யப்பட்டதோ அதையே அவர் அவர்களுக்கு திரும்ப செய்வார். எந்த நெருக்கத்தின் பாதையில, எந்த உபத்திரவத்தின் பாதையில, எந்த பாவத்தின் பாதையில, எந்த கண்ணீரின் பாதையில கடந்து வந்தீர்களோ அதே காரியத்தை கர்த்தர் உங்கள் எதிராளிகளுக்கு, சத்துருக்களுக்கு செய்வார். உண்மை உள்ள மனுஷருக்கு விரோதமா எழும்புகிற கூட்டத்தாருக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர்கள் எந்த நிலையில உயர்ந்திருந்தாலும், தங்களை எந்த வளையத்துக்குள்ள வேலெடுத்து என்னை காத்துக்கொள்ள நினைச்சாலும் நடக்காதுங்க. இந்த பூமியில நான் மறிக்க மாட்டேன் அப்படி சொன்னா அவ்வளவு பேரும் காணாம போயிட்டான். எனக்கு சாவே கிடையாது அப்படி சொன்னாலும் நிறைய பேர் காணாம போயிட்டான். ஆமா, என்னை ஒருத்தனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தன்னை பெருமையா பேசின ஒருத்தனையும் காணும். மண்ணுக்குள்ள வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமா, எஞ்சிருக்கிற வாழ்க்கையை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை உண்மையான மனுஷருக்கு, மனுஷிக்கு விரோதமா எழும்பி நிப்பீங்கன்னா விட்டுருங்க. யாரா வருங்க, விட்டுருங்க. சும்மா இங்க வந்துட்டு அல்லையே ஆமேன் தோத்துறோம் அப்படி ஒரே அந்நிய பாஷை பேசிட்டு, அங்க போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு, அடுத்தன்னு குறம் எல்லாம் செய்யணுமா செஞ்சுட்டு இருக்க, மனம் திரும்பிடு. இல்லைன்னா இந்த அழிவு உனக்கு வரப்போகுது, இந்த நெருக்கம் வரப்போகுது. கர்த்தர் பழி வாங்க போகிறார். அன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி அங்க ஒண்ணும் சாதிக்க முடியாது. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க வழக்கு அவர் விசாரிக்கும் பொழுது எல்லாம் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்துக்கு ஆண்டவர் என் வழக்கை நீங்க எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமே, நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா தகப்பன், இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடும் எங்களோடு பேசினதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விரோதமாய் எழும்பி எங்களை சிறைப்படுத்தி விடுவிக்கிறதுக்கு ஆண்டவரை சந்தர்ப்பங்களிலும் தகப்பன் அந்த விடுதலை பெற முடியாதபடி விரோதமாய் பல காரியங்களை செய்து பல தகப்பன் இன்னல்களை கொண்டு வந்து எங்க நன்மைகளை கெடுத்து எங்க வாழ்க்கையில போராடுகிற கூட்டத்தாருக்கு விரோதமாய் எழுந்து எங்கள் வழக்கை விசாரிக்கப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில காணப்படுகிற வழக்குகள் உமக்கு தான் தெரியும், உமக்கு தான் தெரியும். என்னென்ன வழக்கு இருக்குன்னு உமக்கு தெரியும். பிதாவாகி தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வழக்குக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்படி விசாரித்து ஆண்டவரை நன்மை செய்யும்படி ஜெபிக்க, நெருக்கங்கள் மாறட்டும். இன்னும் ஜெபிக்க, துதிக்க, மன்றாட தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். காத்துக்கொள், வழிநடத்தும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்முடி வேண்டிக்கொள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கரம் எடுத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமே.